Exercise 2.4 question number 3 கான solution. Question number 3. Alpha beta are the roots of the quadratic equation x squared plus root 2x plus 3 equal to 0. Form a quadratic polynomial with zeros 1 by alpha, 1 by beta. அதாவது ஆல்ஃபா பீட்டாங்கிறது இந்த ஈக்குவேஷனுக்கு இருபடி சமன்பாட்டிற்கு மூலங்களாக இருந்துச்சுன்னா பூஜ்ஜியங்கள் 1 by alpha 1 by beta உடைய இருபடி கோவையை நம்ம கண்டுபிடிக்கணும். இருபடி கோவையை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கிவன் ஈக்குவேஷன் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரூட் 2x பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. இதை நம்ம எதோட கம்பேர் பண்ணிக்கிறோம்? ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 கம்பேர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஏயோட வேல்யூ வந்து 1, பியோடது ரூட் 2, சியோட வேல்யூ 3. நமக்கு ஃபார்முலாலாம் தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் பி பை ஏ. அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ மைனஸ் பி பை மைனஸ் ரூட் 2 பை 1 அப்படின்னு கிடச்சிருது. அப்போ இதுலேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ எவ்வளோதுன்னா மைனஸ் ரூட் 2. அடுத்தது ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது சி பை ஏ. சி பை ஏங்கிறது என்னென்னா சிங்கிறது 3 பை 1, அப்போ வெறும் 3. இப்போ ஆல்ஃபா பீட்டாங்கிறது 3. இப்போ நம்ம நியூ ரூட்ஸ் எடுத்துக்கிறோம். என்னென்னா புதிய மூலங்கள் வந்து 1 பை ஆல்ஃபா 1 பை பீட்டா. இப்போ அவற்றோட கூடுதல் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா மூலங்களின் கூடுதல் அப்படிங்கிறது என்ன? இது 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை பீட்டா. புதிய மூலங்கள் வந்து 1 பை ஆல்ஃபா 1 பை பீட்டா. இவற்றை மூலங்களாக கொண்ட சமன்பாடை கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு மீசியமாக எடுப்போம். எல்சிஎம் ஆல்ஃபா பீட்டா எல்சிஎம்னா இந்த பீட்டா அந்த பக்கம் போவோம், ஆல்ஃபா அந்த பக்கம் வரும். மொத்தத்தில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் இது. அதுக்கு வேல்யூ எவ்வளவு? மைனஸ் ரூட் 2 பை ஆல்ஃபா பீட்டாங்கிறது 3. இது சம் ஆஃப் த ரூட்ஸு. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதாவது மூலங்களின் பெருக்கல் பலன் அப்படிங்கிறது 1 பை ஆல்ஃபா இன்ட்டு 1 பை பீட்டா ஈக்குவல் டு 1 பை ஆல்ஃபா பீட்டா. அப்போ என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா பீட்டாங்கிறது 3, அப்போ 1 பை 3 கிடச்சிருது. உங்களுக்கு கேட்டிருக்கிறது வந்து ஈக்குவேஷன் கிடையாது, குவாட்ராட்டிக் பாலினாமியல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பி ஆஃப் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு 0 வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ரிக்வயர்டு தேவையான இருபடி கோவை என்ன அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ்னு பேர் வச்சுக்கோ. ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது மூலங்களின் பெருக்கல் பலன். இதை நம்ம ரெண்டுமே எழுதியிருக்கோம். இப்போ இதுதான் நமக்கு தேவையானது. அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸுங்கிறது எவ்வளவு? மைனஸ்க்கு அப்புறம் சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் ரூட் 2 பை 3, ஏற்கனவே மைனஸ் அப்போ ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து எவ்வளவு? மூலங்களின் பெருக்கல் பலன் 1 பை 3. அதை போட்டுடுறோம். இப்போ போட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இதுவே போதுமானது தான், தேவையான சமன்பாடு. இருந்தாலும் இதை எல்சியும் எடுத்துட்டோம்னா மீசியம் எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம்? எல்சியும் எடுத்துரும். 3 எல்சியும் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? இந்த 3x ஸ்கொயர்டு, அதே போல் இது ரூட் 2x ப்ளஸ் 1 கிடச்சிரும். இதெல்லாம் 3 இருக்கிறதுனால அப்படியே எழுதிட்டோம். அப்போ ஆன்சர் ரிக்வயர்டு தேவையானது இருபடி கோவை அப்படிங்கிறது என்னென்னா 1 பை 3 போட்டுக்கிட்டு 3x ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 2x ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதுகிறோம். இருபடி கோவைங்கனால இப்படி எழுதுகிறோம். இருபடி சமன்பாடுன்னு கேட்டால் இதை 3ஆல் பெருக்கிட்டு கூட நம்ம எழுதலாம். இதுதான் அந்த சம்மில் தேவையானது. இது எக்ஸசைஸில் சம் நம்பர் 3. மிகவும் ஈஸியானது. இது ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்டில் படித்த கணக்கு தான். இருந்தாலும் இதை நம்ம திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக இந்த சம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.